அந்த சப்தகன்னி மாதாக்கள்ல ரொம்ப விசேஷமானது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாராகி தாய் தான். ஒரு மாதுளம்பழத்தை பிரித்து வச்சு அம்மா ஏற்றுக்கோ அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச உணவும் பார்த்தீங்கன்னா அதுதான். நிலத்திலேருந்து வந்தது தான் அந்த வராகமூர்த்தி. அவருடைய தாயார் பூமியை காக்க வந்தவள். அப்ப நம்ம மனை சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுமே இந்த வாராகி வழிபாடு அப்படிங்கிறது பண்ணாலே போதும். நீங்க ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு மந்திரம் தெரியாது, தந்திரங்கள் தெரியாது, அம்மனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது, எங்க வாராகி அம்மன் இருக்காளோ அங்க போயிட்டு சுவாமி முன்னாடி உட்காந்துட்டு ஒரு 20 நிமிஷம் அந்த இடத்துல இருந்துட்டு வந்தாலே போதும். பஞ்சமி திதின்னு ஒண்ணு இருந்ததுன்னா, வளர்பிறையானாலும் சரி, தேய்பிறையானாலும் சரி, அந்த 2 திதிகள்ல அம்மன் கோவிலுக்கு போயிட்டு, அம்மா நான் 2 மாதுளம்பழம் வாங்கி உனக்கு நான் வைக்கிறேன், நீ பார்த்துக்கோ. விரலி மாலை, சுவாமிக்கு என்ன மாலை ரொம்ப பிடிக்கும்னா நீங்க ரோஜா பூ, மல்லிகைப்பூ எதை வேணா கொடுங்க. ஆனா ஒரு 11 துண்டு விரலி மஞ்சள்ல மாலையை கட்டி அம்மனுக்கு போட்டீங்கன்னா அதை விட சந்தோஷம் எங்கேயுமே இருக்காது. வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காங்க. ஏஎல்பி உமா வெங்கட் மேம். ஃபர்ஸ்ட் மேம் வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு கேட்க வேண்டிய கேள்வி எனக்கு பர்சனலாக கேட்கணும்னு தோணுன ஒரு கேள்வி தான் கேட்குறேன். பொதுவாக வாராகி அப்படின்னு சொல்லி எல்லா வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டே இருக்காங்க. அது ஒவ்வொரு மனிதரும் வாராகி அப்படின்னு ஒரு கடவுளோ மாதிரி பார்க்காம என் அம்மா, என்னோட ஃப்ரெண்டு மாதிரி அப்படி சொல்லி நிறைய பேர் அவங்கள வணங்கிட்டு இருக்கிறத நான் பார்க்குறோம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் வாராகி என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க? முதல்ல வாராகி நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வாராகி அம்மன் அது ரொம்ப பிரசித்தி பெற்றது. நம்ம அம்மனை தெரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சப்தகன்னி மாதா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும். அந்த சப்தகன்னி மாதாக்கள்ல ரொம்ப விசேஷமானது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாராகி தாய் தான். எல்லா தாய்களுமே விசேஷம், ஆனா ரொம்ப பிடிச்சது யாருன்னா வாராகி. கொஞ்சம் வித்தியாசமான தோற்றம், வித்தியாசமான உடல் அமைப்பு, அஷ்ட கைகளுடன் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். நம்ம எல்லா சுவாமிக்கு நைவேத்தியம்ங்கிறது என்னெல்லாமோ பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? இதைத்தான் பண்ணணும் அப்படின்ட்டு. முருகருக்கு பார்த்தீங்கன்னா புட்டமுது ரொம்ப பிடிக்கும். அதை இன்னைக்கு எத்தனை பேருக்கு செய்ய தெரியும்னு தெரியாது. ஆனா வாராகிக்கு ஒரு மரவள்ளி கிழங்கு, இனிப்பு கிழங்கு அதை கூட வச்சு நைவேத்தியம் பண்ணா போதும். ஒரு மாதுளம்பழத்தை பிரிச்சு வச்சு அம்மா ஏத்துக்கோ அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச உணவும் பார்த்தீங்கன்னா அதுதான். இந்த உணவு ஏன் சொல்றோம்னா, இன்னைக்கு எல்லாருமே வாராகின்னு ஒண்ணு நினைச்சாங்கன்னா முதன்மையாக அவங்களுக்கு என்ன உணவு பிடிக்கும், அந்த நைவேத்தியம் நம்மளால பண்ண முடியும். அப்ப எளிமையா அந்த அம்மனை கும்பிட முடியும். எனக்கு தெரியாது, எனக்கு பற்றுதல் கிடையாது, அது உக்கிரமான தெய்வம், கோபமான தெய்வம். கண்டிப்பா அம்மன் உக்கிரமானதுதான். எந்த இடத்துல உக்கிரமானவ? அப்ப அப்படி பார்க்கும்போது லலிதா திரிபுர சுந்தரி ரொம்ப ரொம்ப பிடிச்ச அம்மன் எனக்கு. லலிதா திரிபுர சுந்தரியோட எல்லா கதைகளும் பார்ப்பேன், ஸ்லோகம் சொல்லுவேன், எல்லாமே பண்ணுவோம். அதுல அம்மனோட படைத்தளபதியாக யார் வராங்கன்னா ஒரு 3 பேர் வராங்க. அதுல பாத்தீங்கன்னா வாராகி அம்மன் இருக்கா. அடடா, வாராகி அம்மன் இங்கேயும் உட்கார்ந்துருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அம்மனை பத்தி இன்னும் கொஞ்சம் சரித்திரம் படிக்கக்கூடிய ஒரு தன்மை, அது என்ன ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. வராக ரூபம்ங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வராக ரூபத்துல சக்தியோட அம்சம் அப்படிங்கிறது தான் இந்த வாராகி தாய் அப்படிங்கிறது தெரிஞ்சது. இந்த வாராகி தாய் அப்படிங்கிறது நம்ம காப்பாத்துறதுக்காக, இப்ப அவங்களுக்கு கோபம் பிடிக்காது, எதிரிகள் அப்படின்னா அழிக்கக்கூடிய ஒரு தன்மை, பில்லி சூனியம், எல்லாருமே எங்கெல்லாமோ பில்லி சூனியத்துக்கு போறாங்க. உங்க ஊர்ல, நம்ம நாட்டுல நம்மளோட அம்மன் கூப்பிடுற இடத்துல வாராகி நிப்பா. அந்த பில்லி சூனியத்தை ஒழிக்கக்கூடியவங்க, எதிரிகளுடைய தன்மைகளை உடைக்கக்கூடியது யாருன்னா வராகி. நிலத்திலேருந்து வந்ததுதான் அந்த வராகமூர்த்தி. அவருடைய தாயார் பூமியை காக்க வந்தவள். அப்ப நம்ம மனை சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுமே இந்த வாராகி வழிபாடு அப்படிங்கிறது பண்ணாலே போதும். அவங்களுக்கு அந்த நிலம், பூமி சார்ந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குதானா இருக்குது. நம்ம என்னெல்லாமோ தேடி போறோம், எங்கெல்லாமோ செய்யறோம். எனக்கு சண்டை இருக்குது, நோய் இருக்குது, கடன் இருக்குது, உங்களுக்கு ஒரு பில்லி சூனியம் இருக்குது, ஒரு எதிரிகளோட பயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நிம்மதியா மனுஷனால வாழ முடியுமானா வாழ முடியாது. அங்க போயிட்டு அம்மன் முன்னாடி உட்காந்து ஜபம் பண்றது, நீங்க ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு மந்திரம் தெரியாது, தந்திரங்கள் தெரியாது, அம்மனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது,
எங்க வாராகி அம்மன் இருக்காளோ அங்க போயிட்டு சுவாமி முன்னாடி உட்காந்துட்டு ஒரு 20 நிமிஷம் அந்த இடத்துல இருந்துட்டு வந்தாலே போதும். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில மாற்றம் நடக்குமானா நடக்கும். எனக்கு நடந்ததானா கண்டிப்பாக நடந்தது. ஏன்னா நான் நாடி போனது பார்த்தீங்கன்னா லலிதா திரிபுர சுந்தரி. ஆனா என்னை வந்து காப்பாத்தி கொண்டு வருது யாருன்னா வாராகி தாய், அந்த காவல் தெய்வம்னு சொல்லுவோம். அம்பாளோட படைத்தளபதி. நம்ம எங்க போனாலுமே அம்மன் வந்துதான் முன்னாடி நிப்பா. இப்ப நம்ம ஒரு வண்டியில போறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வண்டியில போறோம் கவனமா போயிட்டு வருவாங்கன்னு நம்ம பெரியவங்க சொல்லக்கூடியது. நம்ம என்ன பண்ணுவோம், அம்மா தாயே நான் வண்டியில போறேன், எனக்கு காவல் தெய்வமாக என்னுடைய சாரதியாக யாரு, அம்பாளோட படை சாரதி யாருன்னா வாராகி தான். அப்ப எனக்கு சாரதியாக எனக்கு துணையாக நீ வருவேன்னு ஒரு தடவை அந்த அம்மன்கிட்ட வேண்டிட்டாலே போதும், அம்மன் கூட வருவா அப்படிங்கிறது எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே. ஸோ நீங்க சொன்ன மாரி வந்துட்டு, இந்த ஒரு கனிய வைத்தோ, இந்த ஒரு ஒரு படையல வைத்து தான் கும்பிடணும் இல்ல. நமக்கு வந்துட்டு ஏத்த மாரி ஒரு விஷயம் வச்சு அம்மன கும்பிட்டா, நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் அம்மா பண்ணி குடுக்கணும். ஒரு அழகான ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஆனா எங்களுக்கு வந்து நெறைய ஒரு டவுட் இருக்கிறதுன்னா, எந்த டைம்ல வந்து இவங்கள வந்து வழிபாடு பண்ணணும்? எந்த மாரி வழிபாடு பண்ணணும்னு சில பேருக்கு இப்ப வரைக்குமே தெரியாம இருக்கு. ஸோ அப்ப எந்த மாரி வழிபாடுகள அம்மாவுக்கு குடுக்கணும்? அம்மனுக்கு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாலை நேர வழிபாடு, ராத்திரி நேர வழிபாடு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். மாலை நேரங்கள்ல, இந்த திதிகள்ல நடக்கக்கூடியது, பஞ்சமி திதி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அம்மனுக்கு. அந்த ஒரு திதிய பிடிச்சாலே போதும், அம்மன வந்து நம்ம வந்து வசமாகும் அப்படிங்கிறது சொல்லலாம். பஞ்சமி திதின்னு ஒண்ணு இருந்ததுன்னா, வளர்பிறை ஆனாலும் சரி, தேய்பிறை ஆனாலும் சரி, அந்த 2 திதிகள்ல அம்மன் கோவிலுக்கு போயிட்டு, "அம்மா நான் 2 மாதுளம்பழம் வாங்கி உனக்கு நான் வைக்கிறேன். நீ பார்த்துக்கோ." என்னுடைய பொதுவாகவே நம்ம கோவில்ல போனா வேண்டுதல் அப்படிங்கிறது நம்ம எந்த கடவுள்கிட்டயுமே வைக்கக்கூடாது. அங்க போய் நம்ம கண்ணீர் மல்க, நம்ம இப்போ ஒரு பெரியவங்கள்ட்ட போய் என்ன பேசுவோம், அம்மாட்ட போய் நம்மளுடைய தாயாக இருந்ததுன்னா, அம்மா எனக்கு இந்த குறை இருக்குது, இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். எப்படி கேட்கக்கூடாது. இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை இந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் தான் நம்ம அம்மாட்ட வைப்போம். இல்லைன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க அம்மன்ட்ட போய் அந்த மாதிரி பேசினா கூட போதும், அம்மனுக்கு கேட்கும். அம்மன் வந்து உணர்வாங்க, அம்மன் வந்து செய்வாங்க. ஏன்னா அவங்க பூமியிலேருந்து வரக்கூடிய ஒரு தாய் தான். நம்ம பூமியை தொட்டு தரையில அமரக்கூடாது, ஒரு பாயில உட்காந்து நம்மளுடைய வேண்டுதலை மனசார வேணாலே போதும். அதோட வைப்ரேஷன் அம்மனுக்கு தெரியுமானா தெரியும். இது அம்மனுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பகவானுக்கும் அப்படிதான். நம்ம என்ன சொல்றோம், போயிட்டு வாய் விட்டு கேட்கிறோம், கேட்டதுன்னா எத்தனை பேர் சப்தம் அம்மனுக்கு கேட்கும். ஆத்மார்த்தமாக நம்ம இதை செய்யணுங்கிற ஒரு நிகழ்வு, அதுக்கு தடை இல்லாம அம்மா நீ நடத்தித்தா அப்படிங்கிற ஒரு வேண்டுதல், இதை மாத்திரம் வச்சாலே போதும், அம்மன் வந்து நிறைவேற்றி கொடுப்பா. எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு, அம்மனுக்கு வந்து சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும், இந்த மரவள்ளி கிழங்கு பிடிக்கும், அதே மாதிரி மாதுளம்பழம் பிடிக்கும். இதெல்லாம் வச்சுங்க, முடிந்தால் தேன் கூட வச்சு அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதை பண்ணா கூட விசேஷமான விசேஷம். மாசந்தோறும் இல்லைன்னா வாரந்தோறும் ஒரு சின்ன தேன் பாட்டில் வாங்கி அம்மனுக்கு அபிஷேகமாகவோ நைவேத்தியமாகவோ கொடுத்துட்டு வாங்க. அதோட பலனை அனுபவிப்பீங்களான்னா 100 மடங்கு அனுபவிப்பங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே. ஸோ இந்த ரீசென்ட் டைம்ல வந்து நான் ஒரு கோவில பத்தி படிக்கும்போது, அவங்க கையாலே மஞ்சள் எடுத்து அம்மாவுக்கு போய் அபிஷேகம் பண்ற ஒரு விஷயமான கோவிலாவே இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நெறைய கோவில்ல வந்துட்டு அம்மன் வழிபாடு வந்து யாரோ ஒருத்தவங்க தான் பண்ற மாரி இருக்கும். எல்லா மக்களுமே பண்ற மாரி இருக்காது. ஸோ ஆனா வாராய்க்கு மட்டும் யாரு வேணாலும் தன் கையால பண்ற மாரி தான் இருக்கு. ஸோ அத பார்க்கும்போது எல்லா மக்களுமே வந்துட்டு இது ஒரு புதிய எங்க எங்க ஜெனரேஷனுக்கு அது புதுசா இருக்கு. ஸோ அத வந்து எப்படி மேம் நீங்க பார்க்குறீங்க? இப்போ நம்ம குழந்தைய வந்து என்ன பண்ணுவோம், குளிப்பாட்டுறோம். அந்த பச்சை மஞ்சளை அரைச்சு குளிப்பாட்டும் போது என்ன சந்தோஷமா இருக்கும். பார்த்து பார்த்து அரைச்சு, பார்த்து பார்த்து இது பண்ணி அதை குளிப்பாட்டும் போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நம்மளுடைய தாயே, என்னுடைய தாய் வாராகி, நான் அம்மாவை வந்து என்ன பண்றேன்னா மஞ்சளை ஊற வச்சு அரைச்சு அதை என் கையாலேயே பக்குவமா அரைச்சு அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது எவ்வளோ திருப்தி ஏற்படுது. ஏங்க, ஒரு கல்லை குளிர் வச்சா கூட அவ்வளோ சந்தோஷம்பாங்க. உயிர் உள்ள ஒரு சிலை, அதற்கு உயிரோட்டம் இருக்குமானா எல்லா கிரகங்களிலும் எல்லா கோவில்களிலும் உள்ள ஒரு சிலைக்கு ஒரு தூணாக இருந்தாலும் சரி, ஒரு கல்லாக இருந்தாலும் சரி, அதற்கும் உயிரோட்டம்ங்கிறது இருக்குது. நம்ம இருக்கக்கூடிய இந்த ரூம் இதுல கூட ததாஸ்து தேவர்கள்ங்கிறது இருந்துட்டே இருப்பாங்களாம். பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, முன்னாடி எங்க போனாலும் அபசகுனமான வார்த்தைகள் அப்படிங்கிறது சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லைங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. நிறைஞ்சு இருக்குது, நம்ம ஜீனி வாங்கணும், ஜீனி காலியா போச்சுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அது அதிகமாயிருத்து வாங்கணும், இல்லைன்னா அது இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படிங்கிற பதில் தான் சொல்லுவோம். அந்த மாதிரிதான். அப்ப எல்லா இடங்களும் அம்மன் நிறைஞ்சிருக்கிறாளன்னா ஒரு சாநித்தியம் அப்படின்னா அதுல தேவியோட கடாட்சம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதை செய்ய செய்ய நம்மளே அந்த கையால
கையால மஞ்சள் அரைச்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது, சாமிக்கு சார்த்தி விடும்போது அதோட மகத்துவம் நமக்கு கிடைக்குமானா கிடைக்கும். ஒரு ஆளை மகிழ்விச்சு பார்க்கறது எவ்வளோ சந்தோஷமோ அதே மாதிரி அம்மனை மகிழ்விச்சு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷங்கிறது இருக்கும். இன்னொன்னு ஓகே. சொன்னீங்கல்ல, விரலி மாலை. சுவாமிக்கு என்ன மாலை ரொம்ப பிடிக்கும்னா, நீங்க ரோஜா பூ, மல்லிகைப்பூ எதை வேணா கொடுங்க. ஆனா ஒரு 11 துண்டு விரலி மஞ்சள்ல மாலையை கட்டி அம்மனுக்கு போட்டீங்கன்னா அதை விட சந்தோஷம் எங்கேயுமே இருக்காது. சில கணவர்கள் வந்து சண்டை போடுவாங்க, தண்ணி அடிப்பாங்க. அது அந்த ஜாதகருடைய தன்மை, அதை மாற்ற முடியாது. ஆனா அதுலேருந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு வர்றது, அந்த மங்கள இதுகள் நிறைய வந்து அந்த பெண்ணினுடைய மன வாழ்க்கை பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படின்னா இவங்க இந்த விரலி மஞ்சள் மாலை, மஞ்சள் மாலையை கட்டி போட்டாலே போதும். அது அந்த ஒத்தப்படை எண்ணிக்கையிலேயே 11, 21, 17, 19, 21 அப்படிங்கிற எண்ணிக்கையில கட்டி போட்டாலே பலம் கிடைக்குமான பலன் கிடைக்கும். ஓகே. கண்டிப்பா நம்ம எல்லாராலையும் செய்ய முடியும். ஒண்ணுமே இல்லைன்னா உங்க வீட்டுல ஒரு வாராகி போட்டோ இருந்தது, வாராகி போட்டோ வைக்கலாமான்னு ஒரு கேள்வி கூட இருக்கும். கண்டிப்பா. நான் அடுத்த கேள்வி அதான் கேட்கலான்ட்டு இருந்தேன். எல்லாருமே வந்து வீட்ல வாராகி ஃபோட்டோவோ, சிலைய வச்சு கும்பிடலாமா மேம்? சிலையை வச்சு கும்பிடுறதுக்கு அதுக்கு தனி ஐதீகம்ங்கிறது இருக்குது. ஓகே. இப்போ ஆய அளவுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த தம்ப்நெல்ல வந்து சிலை வந்து வச்சுக்கலாம் ஆத்துல. அது பிரச்சனையே கிடையாது. கைக்கு அள்ள நம்ம ஒரு பொருளை கையில பிடிச்சேன்னா அதை மூடுற அளவுக்கு எந்த சிலையாக இருந்தாலும் வைக்கலாம். இப்ப நீங்க முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, காசிக்கு போனா காசிக்கோட போயிட்டு அன்னபூரணியும் காசி சொம்பும் வாங்கிட்டு வருவாங்க. கரெக்டுங்களா? யாரெல்லாம் காசிக்கு போனாங்களோ அதை எல்லா குடும்பங்கள்லையும் எல்லா உறவுகளுக்கும் கொடுப்பாங்க. அதை நம்ம அரிசியில வச்சு பூஜை பண்ணக்கூடிய ஒரு முறைங்கிறது அன்னைக்கு இருந்துதான் வந்தது. இன்னைக்கு இருக்குதானா? கண்டிப்பாக கிடையாது. எந்த வீட்டுல அரிசியும் அன்னபூரணியும் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிலை வந்து எல்லார் வீட்லயும் இருக்கலாம். ஆனா அதற்கு மேல் அடி எடுத்து வச்சு நம்ம வாங்கணும் அப்படின்னா அதற்குண்டான அபிஷேகம், அலங்காரம், நைவேத்தியம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு குழந்தைய வளர்க்குறோம், ஒரு குழந்தைய வாங்குறோம், அதை பிரதிஷ்டை பண்றோம். அந்த குழந்தைக்கு தினமும் ஆகாரம்ங்கிறது கொடுக்கணும். கரெக்டுங்களா? நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரிதான் சிலைகளுக்கும் உயிருண்டு. நீங்க ஒரு கல்லை வாங்கி வச்சு பூஜை பண்ணா கூட அதுக்கும் உயிர் வருமானம் உயிர் வரும். அப்ப அதற்குண்டான அந்த பூஜை, புனஸ்காரம், நைவேத்தியம், தீபம் எல்லாமே அதுக்கு கொடுக்குமானா கண்டிப்பா கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அதை பண்றது கிடையாது. செய்யறவங்களாக இருந்தீங்கன்னா தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மாத்திரம் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே. செய்யலாமான்னா செய்யலாம். வராகி போட்டோ இல்லாம லலிதா திரிபுர சுந்தியோட சேர்ந்து இருக்கக்கூடிய வராகியை வாங்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பலம்ங்கிறது இருக்கும். ஏன்னா அம்மன் வந்து அதுல படை தளபதியாக இருப்பாங்க. அவங்களுடைய தன்மைகள் அதுல நல்லா இருக்கும். தனி வராகின்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு மாலை, ஒரு தீபம் கண்டிப்பா மாத்தணும். நீங்க ஒரே ஒரு ரோஜா பூ கூட வச்சா கூட நேவேத்தியம் காமிக்கணுமான நேவேத்தியம் காமிக்கணும். நீங்க விளக்கு ஏத்துனாலே அம்மனுக்கு வந்து உங்க உயிரோட்டம்ங்கிறது வந்துடும். போட்டோக்கெல்லாம் உயிரோட்டம் வருமானு ஒரு கேள்வி இருக்குதுன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏமா அம்மனுடைய கண் அப்படிங்கிறது நீங்க யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அதுல ஒரு உயிர் ஓட்டம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நம்ம உணவும் வெளிச்சமும் அந்த விளக்குங்கிறது கண்டிப்பா கொடுக்கணும். ஓகே மேம். ஸோ வாராகி பத்தி நெறைய விஷயம் உங்க கூட அவங்க நெறைய பயணிச்சிருக்காங்கன்னு தான் பார்க்குறேன். அவ்வளோ விஷயம் எங்க கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.